நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டத்தில் கொங்கரப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி செந்தில் என்பவரை வனத்துறையினர் விசாரணை என்ற பெயரால் அழைத்துச் செல்லப்பட்டு கொடூரமாக தாக்கி அவர் சாவில் மர்மம் இருக்கிறது என்பதை அவருடைய மனைவியார் புகார் அளித்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, வனத்துறை அமைச்சருக்கு, உயர் அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் புகார் அளித்து நீதிமன்றத்துக்கும் வழக்கு போட்டிருக்காங்க. இதில் மிகப்பெரிய மர்மம் நீடிக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் வலியுறுத்தியிருக்கிறோம். காரணம், கடந்த மாதம் வனத்துறையில் ஒரு யானை சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி. அதுக்கு நீண்ட நாட்களாக விசாரணையே இல்லை. வனத்துறை அலுவலர் ஒருவர் இந்த செந்தில் என்ற கட்டட தொழிலாளியை தொலைபேசியில் அழைச்சி நீ வான்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஏதோ அழைக்கிறாங்களேன்னு போயிருக்கான். அவன் குற்றம் செஞ்சிருவன் தான் ஏன் போறான்? தலைமறைவாயிருக்கலாம். வனத்துறை அதிகாரி கூப்பிடறான்னு போயிருக்காங்க. அங்கே போன உடனே அவனை கட்டி போட்டு அடின்னு அடிச்சு, இது நடந்தது 15 நாள் கழிச்சு, வனத்துறையில் 15 நாள் கழிச்சு 7ஆம் தேதி, மன்னிக்கணும், 17ஆம் தேதி கூட்டிட்டு போறாங்க. 17ஆம் தேதி அழைச்சி ரேஞ்சர் அலுவலகத்தில் விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு அடுத்தது ஒரு புகாரில் அவங்களே சொல்றாங்க, 18ஆம் தேதி கைவிலங்கு போட்டு வனத்துறை அதிகாரிகள் ஒரு குழுவா காட்டுக்குள்ள விசாரணைக்கு அழைத்து சென்றோம்னு சொல்றாங்க. 17ஆம் தேதி ரேஞ்சர் அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க. 18ஆம் தேதி கைவிலங்கு போட்டு வனத்துறைக்குள்ள காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. ஒரு குழு, 30க்கும் மேற்பட்ட குழு. அங்க போன உடனே தப்பி ஓடிட்டான்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய குழு கைவிலங்கு போட்டு எப்படி தப்பி ஓடுவான்? ஓட முடியாது. தப்பு ஓடிட்டான்னு சொல்லி ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதில் அதே சொல்லிருக்காங்க, தப்பி ஓடிட்டோம். நாங்கள் வன குழு போனோம், எங்கள் குழு கைவிலங்கோட கூட்டிட்டு போனோம், எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான்னு ஒரு தகவலை. எப்படி கைவிலங்கு போட்டு ஒரு குழு அழைச்சிட்டு போய் எப்படி தப்பி ஓடுவான்? ஓடினா இவங்க பிடிச்சிருக்க முடியாதா? கைவிலங்கு போட்ட வேகமாக ஓடி இருக்க முடியாது. இது ஒன்று. அடுத்த நாளே அவன் தப்பி ஓடிட்டான்னு சொல்லி அன்னைக்கு மாலையில் இருந்த வனத்துறை கீழ்மட்ட பணியாளர்கள் போட்டு அவங்க வீட்டை சுற்றி காவல். அந்த வன எல்லைக்குள்ள எங்க தப்பி ஓடினானோ அந்த பகுதியில் எங்கேயும் போகாத அளவுக்கு காவல் நிலையம் போட்டாங்க. 18ஆம் தேதி, இப்போ 17, 18, அடுத்தது 3ஆம் தேதி வரைக்கும் அவங்க பேசாம யாரும் காட்டுக்குள்ள போகாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி ஒரு சடலம் கிடக்குதுன்னு சொல்லி அவங்க மனைவி, காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் அழைச்சிக்கிட்டு வனத்துறை போறாங்க. இப்ப எப்படி இவங்களை செத்து கிடந்தது தெரியும்? அப்புறம் போய் பிரேத பரிசோதனை பண்ணணும்னு சொன்ன நேரத்தில் அவங்க மனைவி, இந்த சாவுல மர்மம் இருக்கு, எதுக்கு எங்க வீட்டை சுத்தி இத்தனை நாள் காவல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் மனு அளிக்கிறாங்க. இது திட்டமிட்ட கொலை. இது யானை சுட்டிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும், தப்பு இல்லை. அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. யானை யார் சுட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்ப கடைசியா பொதுமக்கள் சொல்றது, இந்த செந்தில் என்ற கட்டட தொழிலாளிக்கும் வனத்துறையில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் அவங்களுக்கு நீண்ட நாள தொடர்பு இருக்குது. நிறைய அவனை வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க. முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு. அவன் உயிரோடு இருந்து விசாரணை பண்ண நிறைய செய்திகளை வெளியில சொல்லுவான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இது முழுக்க பொய்யான செய்தி, தவறான செய்தி. இதுல எங்க மருத்துவ அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. நானும் சட்டமன்றத்தில் நேற்று கிளப்ப வேண்டியது இன்னைக்கு கிளப்பினா முழுசு பேச முடியல. அதனால இப்ப சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை போட்டா உண்மை தெரியாது. அதோட
கடந்த 3 ஆண்டு காலமாக அந்த பெண்ணாகர வனச்சரகத்தை ஒட்டி அப்புறம் பாலக்கோடு வனச்சரகத்தை ஒட்டி அந்த எல்லையோர பகுதியில் வனத்துறையில் ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் கொஞ்சம் நெஞ்சல்ல. அங்கே இருளர் என்ற பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள போய் அழைச்சிட்டு வர்றது, இந்த லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கொடுமைப்படுத்துறது. இலங்கையில் நடந்த கொடுமையை விட இந்த ஒரு சில அதிகாரிகள் பேர் வேணா கூட சொல்லலாம், பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் தயக்கமாக சொல்ல, விசாரணையில் தெரியும்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கட்டி வச்சு அடிக்கிறதா வேலை. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம், சில தவறுலாம் பண்ணுவாங்க அதிகாரிகள். அதை நம்ம வெளியில் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பண்ணிட்டு விட்டுருவோம். இப்படி இதுக்கு செந்தில் இதுக்கு பயன்பட்டதுனாலையும் அதே நேரத்தில் அந்த இருளர் என்ற சமுதாயத்தின் பழங்குடியினர்கள் அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அடிக்கடி தொல்லை பண்றது, இப்படி தொடர்ந்து கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த திட்டமிட்ட படுகொலை, இந்த படுகொலையை தற்கொலைன்னு சொல்றாங்க. இந்த தற்கொலையை ஏன் 17 நாளா பார்க்காம இருந்தாங்க? தற்கொலை செஞ்சுட்டு துப்பாக்கியால சுட்டுக்கணும். அந்த துப்பாக்கி தலையெல்லாம் காணாம போயிருக்குது. ஆனா துப்பாக்கி படுத்திருக்கிறான், அவன் மேல பாடியில் துப்பாக்கி வச்சிருக்கு. தற்கொலை பண்ணிக்கிட்டவன் பாடி மேல, உடல் மேல எப்படி துப்பாக்கி இருக்கும்? கை விலங்கு போட்டான்னு சொல்றாங்க. கை விலங்கு போடல, ஆனா விலங்கு இல்லாம சும்மா கயிறு மட்டும் சுத்தி அவன் சாவுக்கும் பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ அவங்க காவல்துறையில வழக்கு பதிவு பண்ணதுலயும் சரி, அவங்க சொல்ற செய்தியிலையும் முன்னுக்கு பின் முரணா மிகப்பெரிய மர்மம் நீடிக்கிறது. ஒரு மனித உயிர் விலை மதிக்க முடியாத உயிர். குற்றம் செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுக்கிறது தப்பே இல்லை. இப்படி சுட்டுக் கொள்வது என்பது வனத்துறையில் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அட்டகாசங்கள். அவங்க மேல விசாரணை செய்து கொலை வழக்கு பதிவு செய்யணும். அப்படி செய்யற குற்றவாளிகள், இந்த அதிகாரிகளை வேலை நீக்கமே பண்ணணும். முதல்ல வேலை நீக்கம் பண்ணிட்டு அப்புறம் கைது கொலை வழக்கு பதிவு செய்து கைது பண்ணணும். இப்போ பொதுமக்கள் எவ்வளோ கைது பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு சில அதிகாரிகள் தப்பு பண்ணாங்கன்னா நடவடிக்கை வேண்டாமா? அதனால தமிழக அரசு பாரபட்சம் இல்லாமல் வனத்துறையில் எல்லாத்தையும் குறை சொல்லல, ஒரு சில அதிகாரிகள் செய்த தவறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். சிபிசிஐடி விசாரணை போதாது, சிபிஐ விசாரணை வேண்டும். அதனால தான் எங்கள் மருத்துவரையா கூட சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணை செய்து அந்த குற்றம் செய்த அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவங்களை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம். இன்னைக்கு உங்க மூலமா வலியுறுத்துறோம். நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் நீதி நியாயம் வேணும். அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள், கீழே இருக்கிற மக்களுக்கும் நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்பதுதான் சிபிஐ விசாரணை வேணும். அதோட சுட்டு கொண்டுட்டாங்க. அது ஒரு கட்டட தொழிலாளி, அவங்க மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. எப்படி வாழ்றது? அவர்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும். அதை படிச்சிருந்தா அரசாங்கத்தில் ஒரு வேலையும் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.